ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி டே. இது ஸ்டோரி டே உடைய ஃபினான்ஷியல் மோட்டிவேஷன். ஃபினான்ஷியல் மோட்டிவேஷனில் நாம் இன்றைக்கி பேசிவ் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். பேசிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம் உடைய பயன்கள் என்ன, பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ண தேவையான விஷயங்கள் என்னென்ன, எப்படிலாம் பேசிவ் இன்கம் நம்ம க்ரியேட் பண்ணலாம், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பேசிவ் இன்கம் மேக்ஸ் யுவர் லைஃப் ஃபார்ச்சூன். முதலாவது, வாட் இஸ் பேசிவ் இன்கம்? பேசிவ் இன்கம்னா என்ன? நமக்கு எப்பவும் நிலையான வருமானம்னு ஒன்று இருக்கும். அந்த வருமானத்தின் மூலம்தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்போம். அந்த வருமானம் தான் நமக்கு மெயின் சோர்ஸாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் நிலையான வருமானம். அது உங்களுடைய ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. பேசிவ் இன்கம்னா அந்த நிலையான வருமானம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்னால் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிவ் இன்கம். யூஸ் ஆஃப் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் உடைய பயன்கள் என்ன? பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுனால மிகப்பெரிய பயன்கள் நமக்கு கிடைக்கும். நம்மளோட ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அந்த பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் உங்களோட ஆக்டிவ் இன்கம்மை விட அதிகமாக பேசிவ் இன்கம் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா பேசிவ் இன்கம்மை உங்களுடைய மெயின் இன்கம்மாக மாற்றிக்கலாம். அதாவது ஆக்டிவ் இன்கம்மாக நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. வேலை பார்த்துக்கிட்டே புதுசாக உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் உங்களுக்கு பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த இன்கம் உங்கள் மெயின் இன்கம்மை விட, உங்கள் நிலையான வருமானத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு இந்த பிஸ்னஸையே உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் சோர்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். இது பேசிவ் இன்கம் உடைய ஒரு பெனிஃபிட். இதுவும் பேசிவ் இன்கம் உடைய ஒரு யூஸ்ன்னு சொல்லலாம். ஹூ கேன் கிரியேட் பேசிவ் இன்கம்? யாரெல்லாம் பேசிவ் இன்கம்மை கிரியேட் பண்ண முடியும்? பேசிவ் இன்கம்மை யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா படிச்சிருக்கணும், டிஜிட்டல் நாலேஜ் இருக்கணும், நிறையா ஸ்கில்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணலாம். பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் ஒன்று தான், உங்களுடைய டைம். அதாவது உங்களுடைய நேரம். உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பேசிவ் இன்கம்மை யார் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். பேசிவ் இன்கம்க்கு தேவையான விஷயமே உங்களுடைய நேரம் மட்டும்தான். டைமை கொடுத்தீங்கன்னா பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணலாம். ஹவு டு கிரியேட் பேசிவ் இன்கம்? பேசிவ் இன்கம்மை எப்படி கிரியேட் பண்ணுறது? பேசிவ் இன்கம்மை எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு 2 விதமான வழிமுறைகள் இருக்குது. ஸ்கில்ஸ், நான் ஸ்கில்ஸ். அதாவது ஸ்கில்ஸ் உங்களுடைய திறன்கள். உங்களுடைய திறன்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது மூலமாக உங்களுடைய பேசிவ் இன்கம்மை கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு, உங்ககிட்ட டிஜிட்டல் நாலேஜ், ஆன்லைன் நாலேஜ், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், டிரைவிங், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் நாலேஜ், இது மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம். அந்த ஸ்கில்ஸ் மூலமாக உங்களுடைய பேசிவ் இன்கம்மை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் ஸ்கில்ஸ். நான் ஸ்கில்ஸ் மூலமாக எப்படி பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணுறது? உங்கள்கிட்ட எந்த ஸ்கில்ஸுமே இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஓவர் டைம், பார்ட் டைம் ஜாப், உங்கள் அசட்ஸ், அதாவது உங்கள் சொத்துக்களை நீங்கள் வாடகை, அது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தி உங்களுடைய பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணலாம். உங்கள் சேவிங்ஸ் மூலமாகவும் உங்களுடைய பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய ஆர்வம் எதில் அதிகமாக இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். அதன் மூலமாக கூட பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு கார்டனிங் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது கார்டனிங்கில் இன்றைக்கி ஆர்கானிக் கார்டனிங், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம், அது மாதிரி வீட்லேயே நீங்கள் சில விஷயங்களை உருவாக்கி அதன் மூலமாகவும் நீங்கள் பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிவ் இன்கம்மோட க்ரியேட்டிங் ஐடியாஸ் நிறைய இருக்குது. ஆனால் அது வரக்கூடிய வாரங்களை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸ்கில்ஸ் அண்ட் நான் ஸ்கில்ஸ், இது மூலமாகவும் நீங்கள் பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ண முடியும். பேசிவ் இன்கம் பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஐடியாஸை நம்ம வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். பேசிவ் இன்கம் பற்றி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. லைக், ஷேர், மறக்காமல் ஸ்டோரி டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.